சூரரை போட்டு மூவி நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு நினைக்கிறேன். அதில் மாறனுக்கு எவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவர் ஃபிக்ஸ் பண்ண கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் வரை அவர் அந்த கோலை கிவ் அப் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு கோல் இருக்கும். கோல் இருந்தால் மட்டும் போதுமா? நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ கோல் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கோல் இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியமான விஷயம், அதோட 3 முக்கியமான விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்தளவு கிளியராகலாம் யாருமே இது வரைக்கும் நான் சொல்லி நான் பார்த்ததில்லை. ஸோ வேறு எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், ஃபோன் எதுவும் பார்த்துட்டு இருக்காமல், டிவி பார்த்துட்டு இருக்காமல் கொஞ்சம் நான் சொல்ல வர கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்செப்டுக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது என்டர்டெயின்மெண்ட் ஷோ கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது. அதனால் கொஞ்சம் சொல்ல வரதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது நான் SVR, இது என்னோடய ஃப்ரெண்ட், இது என்னோடய ஃப்ரெண்ட், இதுவும் என்னோடய ஃப்ரெண்ட். ஓகே, இவன் சிங்கிள் கமிட்டட் இவன். எனக்கு பிரேக்கப், இவனுக்கும் பிரேக்கப். ஓகேவா? முக்கியமான விஷயத்தையே வரேன். சரி, ஓகே. ஒரு கேள்வி கேட்கணும், அதை கேட்டு முடிச்சுட்டு நான் என்னென்னு வரேன். ஸோ இப்போது நீங்கள் பார்க்குறவங்க சிங்கிளாக இருக்கலாம், கமிட்டடாக இருக்கலாம். ஸோ எனிவேர் இப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 2 3. சரி, ஓகே. இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே என்ன தோணும்? நிறைய மூவிஸ் பார்த்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே சொல்லியிருப்பாங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா சரக்கு அடிச்சுட்டு படுக்க வேண்டியதான் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் ஏன்னா நம்ம பார்க்குற மூவிஸ் எப்போ என்னடா அது பார்க்க அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி கொஞ்சமாச்சும் அப்படி இருக்கா? சரி, நம்ம பார்க்குற மூவிஸ் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா எப்போ இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த பெயினை மறக்கிறதுக்காக நான் குடிக்க ஆரம்பித்தேன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்குற மூவிஸ்லேயும் அதான் நம்மகிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கான்சியஸாக நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோமோ அதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாகவே பதியும். ஓகேவா? இப்போது சிங்கிளாக இருக்கவன்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னாலுமே நீ என்னடா பண்ணுவோம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவேன்னு அவன்கிட்ட கேட்டாலுமே அவன் என்ன சொல்லுவான்னா, நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு மண்டையாயிட்டு கிடக்க வேண்டியதான், டாடி வளர்த்துட்டு அந்த மாதிரி தான் அவனுமே சொல்லுவான். அதே மாதிரி என்னோட கமிட்டட் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலுமே இல்லைடா எனக்கு பிரேக்கப்லாம் ஆகாது, ஒரு வேளை ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன் அப்படி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண முடியும்? அழுவேன், டாடி வளர்ப்பேன், சரக்கு அடிப்பேன், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பிகாஸ் என்ன சொல்கிறது, சிங்கிளாக இருக்கவனுக்கே தெரிஞ்சிருக்கு, அவனோட என்ன சொல்கிறது, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்காது. அதனால் நம்மளுக்கு அந்த பெயின் வரும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் இந்த மாதிரி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெயினில் நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு சொல்லும், ஸோ இந்த பெயினுக்கான சொல்யூஷன் ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவோம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது நல்லது, இது கெட்டது, இது அவனை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு பெயின் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, ஏதாச்சும் ஒரு சம்திங் இருக்குன்னா நம்மளை காப்பாற்றுறது தான் அதோட வேலை. ஓகேவா? அதுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கரெக்டாக ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதுக்குன்னு ஒரு புக்கே இருக்குது, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அதை நீங்கள் எல்லோரும் படிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு இப்போ நான் இப்போ கேள்வி கேட்கும்போது நிறைய பேருக்குமே உங்களுக்கு தோணியிருக்கலாம், ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், சரக்கு அடிச்சுட்டு படுத்துருவேன், அந்த மாதிரி உங்களுக்கே தோணியிருக்கலாம். அப்படி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகேவா? இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அவனோட சொல்யூஷனுமே அதாவது இந்த பிரேக்கப் ஆனதுனால அவனுக்கு ஒரு பெயின் இருக்குது, அந்த பெயின்லேருந்து அவன் தப்பிக்கணும், அவன் ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி அவன் பார்த்தது கேட்டதை வச்சு அவன் சப்கான்ஷியஸ் மைண்ட் அவனுக்கு கொடுக்குது, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணினா அவனுக்கு பெயின் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு. அவனும் ஸோ அந்த பெயின்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த ட்ரிங்க்ஸை சூஸ் பண்ணுறான். ட்ரிங்க்ஸ் ஓகேவா? ஸோ எனக்குமே பிரேக்கப். இப்போ எனக்கும் பிரேக்கப்னு வச்சுக்கோங்களேன், பிரேக்கப்னு இல்லை, ஃபேமிலி ப்ராப்ளம், அப்புறம் ஃபினான்ஷியல் இஷ்யூ, ஐ எம் நாட் குட் இனஃப், நான் அழகாக இல்லை, ஐ எம் நாட் குட், அந்த மாதிரி நிறையா இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சேர்ந்தது என்னது அப்படின்னா எமோஷன். ஓகேவா? இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எமோஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு ஒரு பெயின் ஃபார்ம் ஆகும்.
ஓகேவா. அந்த பெயின்லேருந்து நம்ம ரிலீஃபாக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு, சரிங்க எழுது இடம் இல்லை, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்துட்டு அதுக்கான சொல்யூஷன் எதுவோ, அது நல்லதோ கெட்டதோ அதுக்கான சொல்யூஷனை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் கொடுப்போம். ஓகேவா. இப்போ எனக்குமே தெரியும், எனக்குமே பிரேக்கப் ஆகிருக்கு, எனக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்குமே பெயின் இருக்குது. நானுமே பார்க்குறேன், எல்லா மூவிஸும் நானும் பார்க்குறேன், எல்லா மூவிஸுமே பார்த்துட்டு என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குமே தெரியும். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்து நான் கேட்டிருக்கேன், எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு இந்த மாதிரி, அதனால நான் ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குமே நல்லா தெரியும் என்னோட இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் இந்த ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் வேண்டாம். நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன், நான் சொன்னேன்ல, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு எமோஷன். இந்த எமோஷன் ஒரு பெயினை கொடுக்கும். ஓகேவா. இந்த எமோஷன் தான் நம்மளுக்கு பெயின் கொடுக்கும். இப்போது சொன்ன மாதிரி என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குமே தெரியும் இதான் சொல்யூஷன் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சாலுமே இது நான் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, அதாவது பிரேக்கப்னு இல்லை, என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இது என் கண்ணுக்கு ஒரு சொல்யூஷனாகவே தெரியாது. அப்படி சொல்யூஷனாக தெரிஞ்சாலுமே நான் எப்போவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டேன். அது ஏன் அப்படின்னு தான் சொல்கிறேன். அது ஏன் அப்படின்னா எமோஷன் ஸ்ட்ராங் எமோஷன். ஓகேவா. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷ்னல் ரீசன் இருக்குது. ஓகேவா. இந்த ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் ரீசன் இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் ஒரு சொல்யூஷனாக படும் அப்படின்னே தெரில. இந்த ரீசனை வந்துட்டு எதுவாக வேணா இருக்கலாம், இந்த ஸ்ட்ராங்கான ரீசன் எதுவாக வேணா இருக்கலாம். ஒன்று வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணி உருப்பிடாமல் போகிறாங்க, அந்த மாதிரி அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதனால உங்களுக்கு என்ன ஆனாலும் இதை தொலையக்கூடாது அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ண தெரிஞ்சால் அவ்வளோதான், ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷ்னல் ரீசன் இருக்கலாம். ஸோ ஃபேமிலி. ஓகேவா. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களே அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேமிலி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, ஒரு ஹாப்பியாக இல்லை, இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுனால ஒரு ஹாப்பி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்ததுனால உங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் என்னாலும் பண்ணவே கூடாது அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான எமோஷனல் ரீசனுக்கு பின்னாடி எதுவாக வேணா இருக்கலாம் ரீசன். ஸோ இந்த ரீசன் இருக்கிறதுனால இதுவுமே எமோஷன் தான் சொல்லிட்டேன், இதுவுமே எமோஷன் தான். ஸோ இந்த ஸ்ட்ராங்கான எமோஷனல் ரீசனுக்கு முன்னாடி இந்த எமோஷன்ஸ் பவர் கம்மி. ஓகேவா. ஸோ அதனால தான் என்ன பெயின், என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன வந்தாலும் எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் வந்துட்டு ஒரு சொல்யூஷனாகவே படலை. ஓகேவா. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் ரீசன் இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் ரீசன் வந்துட்டு அதான் இங்கே கிங். ஓகேவா. இந்த ஸ்ட்ராங் எமோஷ்னல் ரீசன் தான் இந்த கான்செப்டோட கிங். நான் கலர் அடித்து முடிச்சிடுறேன். நான் இதாக தேவையில்லாத வேலை. சரி, ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், இதுக்கும் நம்ம கோலுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாமா, அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ உங்களுக்கு அப்படியே புரியணுங்கிறதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணால் தான் நான் எதுக்கு இந்த எமோஷனல் ரீசன் வந்துட்டு நம்ம கோலுக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, ஓகே. இதான் நம்மளோட ஹீரோ, சூரரை போற்றில் இருக்கிற நம்மளோட ஹீரோ. ஓகேவா. இவர் தான் நம்மளோட ஹீரோ மாறன். இது வந்துட்டு அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேருக்குமே ஒரே ஒரு கோல் இருக்குது. அது என்னென்னா, இந்த பார்க்க கொஞ்சமாக ஏரோப்ளேன் மாதிரி இருக்கா? சரி, ஓகே. எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்கோங்க. இதை ஏரோப்ளேன். ஓகே. இவங்களோட 3 பேரோட கோலுமே ஏரோப்ளேன் பறக்க முடியாதவங்க கூட கம்மியான காஸ்ட்டில் எல்லாருமே பறக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க 3 பேரோட கோலுமே. ஓகேவா. ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேருக்குமே ப்ராப்ளம்ஸ் வருது. 3 பேருமே ஒன்றா தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒன்றா தான் அந்த கோல்களை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது பண்ணும்போது இந்த மூவியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். யாரையுமே மீட் பண்ண முடியாது, மீட் பண்ணால் அவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஃபினான்ஷியல் ரொம்ப ப்ராப்ளம் வரும், ஃபேமிலி சைட்லேருந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வருமே. இவங்க 2 பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே இது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இது நம்மளால் முடியாது வேணான்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஆஃபரும் வரும்,
இந்த மாதிரி எவ்வளோ க்ரோரா என்னமோ சம்திங் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து உங்களோட அந்த ஐடியாவை அது எனக்கு கிளியராக தெரியல, சாரி. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு இங்கே அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே அந்த அமௌண்ட் ஓகே சொல்லிவிடுவாங்க. பட் ஆனால் மாறனுக்கு மட்டும் ஒரு நல்ல ஆஃபர் வந்தாலுமே அவர் வேணாம்னு சொல்லிடுவார். அதுக்கு ரீசன் அவர் என்ன சொல்லுவார், நம்ம இது பண்ணணும்னு நினச்சது காசுக்காக கிடையாது, எல்லாருமே இந்த ஏரோப்ளேனில் பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட இந்த கோலியாக இந்த இது பண்ணணுன்னே ஆசைப்பட்டோம். அதனால் என்னால் கிவ் அப் பண்ண முடியாது, நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்டையும் சண்டை போட்டு தான் அவங்க போவாங்க. நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், நான் கரெக்டாக அதை சொல்லலை அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, அதான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு 3 பேருமே தான் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. 3 பேரோட கோல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஏரோப்ளைன் வந்துட்டு இலவசமாக கொடுக்கணும், சரி கம்மியான விலைக்கு கொடுக்கணும், எல்லாருமே ஏரோப்ளைனில் பறக்கணும்னா 3 பேரோட ஆசை இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து 3 பேர் தான் ஃபேஸ் பண்ணாங்க. பட் ஆனால் 2 பேர் கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஒருத்தவர் மட்டும், அதாவது மாறன் மட்டும் கிவ் அப் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும், என்ன ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும். ஸோ இவங்க இந்த இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு மாறனுக்கு தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அது இது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே இல்லை நான் இதை பண்ணி தான் ஆவேன்னு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கு ரீசன் என்னென்னா, சேம் என்ன அழிக்கவே இல்லையாடா, சரி அதுக்கு ரீசன் என்னென்னா, he have this strong emotional reason. ஓகேவா, அவங்க எல்லாருக்குமே இது ஒரு கோல், அதை தாண்டி சரி நம்ம பண்ணலாம், ஒரு ஆசை, கோல் சம்திங் ஏதோ ஒன்று. பட் ஆனால் மாறனுக்கு வந்துட்டு ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருந்துச்சு அவர் பண்ணுற அந்த அவர் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கோல் மேலே. ஏன்னா அது என்னன்னு தெரியும். ஸோ அவங்க அப்பா சாக போகிற நிலமையில இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, வந்துட்டு சொல்லுவார், அவரால் வர முடியாது. ஸோ அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காசு தான். இந்த காசுனால் அவரால் வர முடியல, அவங்க அப்பாவையும் கடைசியில் பார்க்க முடியல. அண்ட் ஹி ஹாவ் தட் ஸ்ட்ராங் எமோஷ்னல் ரீசன். அவருக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் ரீசன் இருக்குது ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது, புரியுதா? ஸோ அதனால் மட்டும்தான் என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் என்ன வந்தாலும் இதை நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு பண்ணிருந்தார். ஏன்னா இதை நான் பண்ண முடியலன்னு விட்டு போயிருந்தாருன்னா இந்த எமோஷன்ஸ்லாம் ஒரு பெயின் கொடுக்குன்னு சொன்னா ஓகே, இதை வந்துட்டு இதை மாறணும் வந்துட்டு இதை பண்ணாமல் இதை விட்டுட்டாருன்னா இந்த ஸ்ட்ராங் எமோஷன் வந்துட்டு அவருக்கு இன்னும் அதிகமாகவே பெயின் கொடுக்கும். அது அவருக்குமே தெரியும், அந்த பெயினை என்னால் தாங்க முடியாது, இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எமோஷன்ஸ் எல்லாருமே அவனால் தாங்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அதோட தாங்க முடியாத ஒரு எமோஷ்னல் ரீசன் அவருக்கு இருக்குது, இதை என்னால் கிவ் அப் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால் மட்டும்தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே விட்டுட்டு போனாலுமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேத்துக்குமே தான் கோல் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க அதை கிவ் அப் பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கிட்டையுமே ஸ்ட்ராங் எமோஷ்னல் ரீசன் இல்லை. ஸோ சொன்னதை திரும்ப சொன்னாலுமே இவங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கன்வே ஆகிடுச்சுன்னா சந்தோஷம். ஸோ ரெண்டையும் நான் மேட்ச் பண்ணி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சந்தோஷம். அதே மாதிரி நீங்களே ஒரு கோலில் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, இல்லை ரொம்ப மோட்டிவேட்டடாக உங்கள் கோலுக்கு நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், டெஃபினட்டாக உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் எமோஷ்னல் ரீசன் இருக்கும். அதை நீங்கள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், இது என்னோடய கோல், அதனால் நான் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை நான் பண்ணி தான் ஆவேன், அதை நான் பண்ணணும், அது நான் தான் அதை பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எமோஷ்னல் ரீசன் இருக்கும். சரி ஓகே ப்ரோ, என்கிட்ட வந்துட்டு கோல் இருக்குது, ஓகணும் சரி என்கிட்ட ஒரு கோல் இருக்குது, ஆனால் அதுதான் என்னோடய ஆசை, எல்லாமே எனக்கு அதான். பட் ஆனால் என்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷ்னல் ரீசன் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக அந்த எமோஷ்னல் ரீசனை, அது ஸ்ட்ராங் எமோஷனல் ரீசனை நம்மளே க்ரியேட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராங் எமோஷனல் ரீசனை நம்மளாலே க்ரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த எமோஷன்ஸ் எதுவுமே உங்களோட கோலை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அது எப்படி நம்மளாக ஸ்ட்ராங் எமோஷனல் ரீசனை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோலேயே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்கெல்லாம் சம்திங் கமெண்ட் பண்ணுங்கள், புரிஞ்சு இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சம்திங் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களோட கோலில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எமோஷன்ஸ் சொல்லிட்டேன், உங்களோட கோலுக்கான எமோஷன்ஸ் இருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் 2 என்ன அப்படிங்கிறத நான் வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட்.